மக்களை அனைவருக்கும் வணக்கம். ஆர்பி ரிப்போர்ட்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்தில் நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. லைக் ப்ரெஸ் ரிலீசஸ், அப்புறம் டிராஃப்ட் சர்க்குலர்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. அதில் ஒரு குட்டி குட்டி ரிப்போர்ட்ஸை சேர்த்து ஒரே வீடியோவை போட்டுருவோம். ஒன்று வந்து இந்த ரிப்போர்ட்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பெஷல் ருபி ஓல்ஸ்டோ அக்கௌண்ட்ஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. தென் வந்து ஆர்பி ரீட்டைல் கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதாவது ரீட்டைல் கஸ்டமர்ஸ், நீங்கள் நான் நம்மளை மாதிரி நார்மல் ரீட்டைல் கஸ்டமர் கன்சியூமர்ஸ் இருக்காங்களா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரீட்டைல் டைரக்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீமே ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க 2021. அதுக்கப்புறம் ஆப்பு கூட போன வருஷம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் இப்போ பண்ணியிருக்காங்க, ஆட்டோ டெபிட் மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது விஷயம், அடுத்து வந்து வேறு என்னென்னா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூனிவர்சல் பேங்காக மாறுறதுக்கான இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது நான் சொல்கிறதுலாம் எங்கே இருக்குது, எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆர்பிஐ சைட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆர்பிஐ சைட் போனீங்கன்னா பேசிக் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்க் லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்களே இது. தென் வந்து இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸில் இருக்குது, போடுவோம். கோ லெண்டிங் ஆல்ரெடி போட்டுட்டோம். தென் வேறு மானிட்டரி பாலிசி ஆல்ரெடி போட்டுட்டோம். இது இருக்குது பாருங்கள், டிசீஸ்டு கஸ்டமர்ஸ். அதாவது நான் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இறந்துட்டேன்றப்போ என்னோட இதில் என் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபண்டெலாம் யாருக்கு போகணும் அப்படின்றப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரெகுலேட்டரி என்டிட்டியும் ஒரு விதமான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு ஜென்ரிக் ரெகுலேஷன்ன்றதுக்காக ஒரு டிராஃப்ட் கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட்னா என்ன, பப்ளிக் கிட்ட விட்டு ஐடியாஸ் கேட்குறது. எந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்களோட இன்புட்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த டிராஃப்ட் சர்க்குலர் தான் இப்போ விட்டுருக்காங்க. ஃபைனல் சர்க்குலர் திருப்பி வரும், அப்போ நம்ம பார்ப்போம். நான் சொன்னால ரீட்டைல் டைரக்ட் இங்கே இருக்கு பாருங்கள். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதுக்கான மொபைல் ஆப்புமே இருக்குது. ஓகேவா, இது சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவைப்படும் தான். ஓகேவா, அதை மட்டும் நான் ஷார்ட்டாக எடுத்து ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம், இங்கே இருக்குது பாருங்கள். போயிடுவோமா? ஆர்பிஐ சைட்லேருந்து வந்தால் மேஜர் அப்டேட் ஆகஸ்ட் மந்த் மட்டும். ஓகேங்களா, அதுதான் பார்க்க போகிறோம். சரியா, ஒரு நிமிஷம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். சரி மக்களே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோ பிட்டிங் இன் ஆர்பி ரீட்டைல் டைரக்ட். இப்போ ஒரு ஆப் காமிச்சலாம் லாஸ்ட்டாக, ரீட்டைல் டைரக்ட்னு ஒரு வெப்சைட். இது முதல்ல டீட்டெயில் டைரக்ட்னா என்ன அப்படின்ற சொல்லிட்டு இதுக்குள்ளே நியூஸ்குள்ளே போவோம். இப்போது ரீட்டைல் கஸ்டமர்ஸ் யார் மக்களே, நார்மல் கன்சியூமர்ஸ் இருக்காங்களே, கன்சியூமர்ஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன்னா, முன்னாடியும் ஆர்பி சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இன்டர்மீடியரிஸ்னு இருப்பாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். இன்டர்மீடியரிஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்க தான் இந்த அப்ரூவல் இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ ஆர்பிஐ அதுதான் என்ன, அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து அதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஆர்பிஐ இதை பார்த்து ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, 2021 இங்கே இருக்கு பாருங்க, நவம்பர் 2021 ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னன்னா ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நம்மள மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள தான் சொல்கிறாங்க, அவங்கள டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதுக்காக கொண்டு வந்தால் ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். நவம்பர் 2021 அந்த டேட் முக்கியம், இயர் முக்கியம். 2021 ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024 மொபைல் ஆப்புமே ரிலீஸ் பண்ணாங்க. ரீட்டைல் டைரக்ட் அப்படின்ற மொபைல் ஆப்புமே இருக்கும். நீங்கள் வெப்சைட்லேயே போய் பண்ணிக்கலாம், மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள், ரீட்டைல் டைரக்ட்னு ஒரு ஆப் இருக்கும், அதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் டைரெக்டாக ஆர்பிஐயோட அதாவது இன்டர்வென்ஷன் இல்லாமல் நம்மளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரீட்டைல் கஸ்டமர்ஸ். அதுக்காக கொண்டு வந்து தான் ரீட்டைல் டைரக்ட். அதில் ஆட்டோ பிட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோ பிட்டிங்னா ஒன்றும் இல்லை, அதாவது ட்ரெஷரி பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. நம்ம ஆர்பிஐ நம்மளோட பேங்கிங் அவன சீரீஸில் சொல்லியிருக்கோம். இவங்க பர்டிகுலராக ட்ரெஷரி பில்லுக்கு மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்க. ட்ரெஷரி பில்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். இங்கே சொல்லலாம், சரி இங்கே சைடில் சொல்கிறேன். ட்ரெஷரி பில்ஸ்னு டி பில்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். மணி மார்க்கெட் என்ன, மார்க்கெட்னா ஜென்ரலாக என்ன மக்களே, நம்மளுக்கு ஒரு காய்கறி வேணும்னா நம்மளுக்கு தேவையான பொருள் போய் வாங்குறதில்ல, நம்ம மார்க்கெட் சொல்கிறோம். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஒரு பேங்க்கோ ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி, ஜென்ரலாக ரெகுலேட்டட் என்டிட்டி யாரானா இருக்கட்டும், ஆர்பிஐயால் ரெகுலேட் பண்ண போகிற ரெகுலேட்டட் என்டிட்டி, அவங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு மணி தேவை இருக்குன்றப்போ மணி மார்க்கெட் போவாங்க. சரி, அப்போ லாங் டேர்ம் ப்ரோ அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் போவாங்க. அப்போது இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா, ட்ரெஷரி பில் இருக்குது, ட்ரெஷரி பில், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இருக்குது,
கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டூல். அடுத்து இதெல்லாம் கேஷ் சர்டிஃபிகேட் டெபாசிட் இருந்து ஒரு டூல், கேஷ் மேனேஜ்மெண்ட் பில் இருக்குது. இந்த மாதிரி அப்புறம் கார்பரேட் பிளேஸ் யூஸ் பண்ண கமர்ஷியல் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட பேங்கிங் ஆன சீரீஸில் தனியாக டீச் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நான் ட்ரெஷரி பில் மட்டும் இப்போ சொல்கிறேன், ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸை பேஸ் பண்ணி ட்ரெஷரி பில் மட்டும் சொல்கிறேன். ட்ரெஷரி பில்ன்றது என்னன்னா, அது ஒரு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு இப்போ ஒரு பேங்க் மக்களை எஸ்பிஐக்கு வந்து மணி தேவை இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு லெஸ் தென் இயர் மணி தேவை இருக்குது. ஆனால் ட்ரெஷரி பில்னு பார்க்குறப்போ ட்ரெஷரி பில்லோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 91 days, 182 days, 364 days. இந்த 3 டென்யூரில் இருக்கும். ஐ மீன் என்ன அர்த்தம், அவர் பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பத்திரம் மாதிரி தான், ஜென்ரலாக பத்திரம் தான். அந்த டென்யூர் வந்து 91 days இருக்கலாம், ஆறு 182 days இருக்கலாம், ஆறு 364 days இருக்கலாம். சரி, ப்ரீமியம் வேல்யூ என்ன சார் அப்படின்னா 25,000 சொல்லுவாங்க மினிமம். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இந்த பாண்டை வந்து 25,000 வாங்க மாட்டீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 தான் வாங்குவீங்க. என்ன சார் ஒன்றும் புரியல அப்படின்னா, என்ன ப்ரோ ஒன்றும் புரியல அப்படின்னா, 10,000 வாங்குறீங்களா, இந்த 91st டே வரப்போ மேபி அந்த 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 டிபியில் வந்து 91 daysக்கு வாங்குறீங்க அப்படின்னா 91st டே வரப்போ அது 25,000 மாறிடும். அப்போ என்ன அர்த்தம், 25,000 தான், அதை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 10,000 தருவாங்க. இதுதான் டிஸ்கவுண்டட் ரேட்டில் வாங்குவீங்க. அதுதான் ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி 182 daysக்கும் அதே தான். இப்போ 25,000 ஹேண்டில்ஸ் மல்டிபிள் சொன்னோன்னா, இப்போ 50,000 வச்சுக்கேன் ட்ரெஷரி பில் 182 days அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வாங்குறப்போ ஒரு 20,000க்கு வாங்குவீங்க. அந்த 182 days வரப்போ அது 50,000 மெச்சூர் ஆகிடும். அந்த அமௌண்ட்டும் கைக்கு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த பில்லை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கம்மியான ரேட்டுக்கு வாங்குவீங்க. டென்யூர் வரப்போ உங்களுக்கு வந்து லைக் 50,000. அது டேரெக்டாக அவங்க வந்து அந்த பிரின்சிபலை குறைச்சி வச்சிடலாமே அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்காதீங்க. இது இந்த மாதிரி டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஒரு பில்லை வாங்குறது மக்களே, அது ஒரு பாண்டு மாதிரி தான். அந்த பாண்டு டென்யூர் முடிகிறப்போ அந்த பாண்டோட ஒரிஜினல் வேல்யூ உங்களுக்கு மெச்சூர் ஆகி கையில் கிடைக்கும். இதுதான் ட்ரெஷரி பில். இந்த ட்ரெஷரி பில்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோ பிட்டிங் எனேபிள் பண்ணிருக்கோம். ஆட்டோ பிட்டிங்னா என்ன, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறீங்க. இப்போ கிரெடிட் கார்டு அதாவது பில் பே பண்ணுறீங்கன்னா, இப்போ மேபி 2ஆம் தேதினு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு மாதம் 2ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம்ல, அதே மாதிரி ட்ரெஷரி பில்லை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பிட் அலோகேட் பண்ணுவாங்க. மேபி ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே அப்படின்னா அந்த டியூஸ்டே அப்போது அந்த பிட்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அந்த பில். ஐ மீன் அந்த உங்கள் மணி எடுத்துக்கிட்டு அந்த பில் உங்களுக்கு அசோசியேட் ஆகிடும், உங்களுக்கு அசைன் ஆகிடும். இதுதான் ஆட்டோ பிட்டிங். அது எந்த அமௌண்ட்டுக்குன்னா மினிமம் 10,000. ட்ரெஷரி பில் இப்போ நான் சொன்னேன் 25,000. ஆனால் இங்கே ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரெஷரி பில்லுக்கு வந்து இங்கே 10,000 பண்ணுறதுமே இருக்குது. அந்த 10,000 இங்கே ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆட்டோ பிட்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து அந்த டைமில் அங்கே ஆன் ஸ்பாட்டில் இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பில் அசைன் ஆகிட்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துப்பாங்க. இதுதான் ஆட்டோ பிட்டிங். அதே மாதிரி இதில் இப்போ நீங்கள் ஒரு டி பில் முடிஞ்சிருது, 91 days ஆகிடுச்சு. 90 days கழிச்சு உங்களுக்கு வந்துருச்சு அந்த மேபி ஒரு 20,000 உங்கள் கைக்கு வந்துருச்சு. 10,000 கொடுத்து வாங்கினீங்க, 20,000 வந்துருச்சு. அந்த 20,000 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்டோ பிட்டிங்குமே எனேபிள் பண்ணிருக்காங்க. அது அமௌண்ட்டு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆப்ஷனுமே இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இவங்க சொல்ல வர்றது 10,000 மினிமம் 10,000 அந்த டிபிலுக்கு மட்டும். அதேமாதிரி டென்யூர் வந்து 91 days மட்டும்தான். நல்லா நோட் பண்ணிங்க, 91 days மட்டும்தான் 10,000 மினிமம். அதுக்காக மட்டும் ஆட்டோ பிட்டிங் எனேபிள் பண்ணியிருக்காங்க. சிம்பிள், புரிஞ்சுதா? இதெல்லாம் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் நீங்கள் என்னென்ன ப்ரிஃபர் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். டென்யூரை நீங்களே சூஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது 91 daysன்றது நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அடுத்து பிட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் பிட் பண்ணணும். 10,000க்கு மேலே மினிமம் 10,000, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பிட் பண்ணலாம். அடுத்து ஃப்ரீக்வன்சி, நான் நெக்ஸ்ட் மந்த்து பிட் பண்ண போகிறேன், அதுக்கடுத்த வருஷம் பிட் பண்ண போகிறேன், அந்த ஃப்ரீக்வன்சி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு சம்பாதிக்கிற மணியை திருப்பி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. புரியுதா? அடுத்து ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் பிட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது இந்த டேட்டில் பிட்ஸ் வருதுன்றப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் மணி வச்சுருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 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 பிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஐ மீன் ட்ரெஷரி பில் உங்களுக்கு அசைன் ஆகிடும். ஓகேவா? ரூல்ஸ் கேன் பி அமெண்டட், பாஸ்டு ஆர் கேன்சல்டு எனி டைம். ஆர்பி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கிற ரூல்ஸ் நாங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணுவோம், கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. அடுத்து இதை வந்து நீங்கள் போர்ட்டல் வழியாக பண்ணிக்கலாம். ஆர்பியோட ரீட்டைல் கனெக்ட் அதுவும் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்புமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஃபியூச்சரில் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? அடுத்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியூஸ்டு மேனுவல் எஃபர்ட். நம்ம அந்த டைமில் இருந்து அந்த பிட்டை வாங்கணுன்ற அவசியம் இல்லை.
நீங்கள் பாட்னு ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அலர்ட் ஆகிடும். மோர் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன், நிறைய ரீட்டைல் கஸ்டமர் இதனால் வருவாங்கல்ல. இப்போ ஒரு பேங்க் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மக்களே, இப்போ செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணிக்கு அப்படின்னா 10 மணிக்கு அவரால் அங்கே பார்க்க முடியுமா? மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த ஃபீச்சரால் நிறைய வந்து ரீட்டைல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதில் பண்ண வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன பார்க்கணும்னா, எப்போ லான்ச் பண்ணாங்க? 2022. மொபைல் ஆப் வந்து 2024 லான்ச் பண்ணாங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. மினிமம் பிட் அமௌண்ட் இந்த ஆட்டோ பிட்னிக்கு மினிமம் பிட் அமௌண்ட் எவ்வளோ? 10,000. அதே மாதிரி எந்த டென்யூர்னா 91 டேஸ் டென்யூருக்கு மட்டும், 91 டேஸ் ட்ரெஷரி பில்லுக்கு மட்டும். சரியா மக்களே? இதை நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நம்ம திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, அடுத்த நியூஸ். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்காங்கல்ல, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நமக்கு தெரியும். எத்தனை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்காங்க? 11 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்காங்க கரண்ட்டாக. என்ன 11 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நல்ல விஷயம், இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் போய் ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வந்து யூனிவர்சல் பேங்காக மாறுறதுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல், அதாவது ஸ்டார்டிங் ஸ்பேஸ் ஆஃப் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஃபைனல் அப்ரூவல் கிடையாது, இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. சரி, முதல்ல யூனிவர்சல் பேங்க்னா என்ன அது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த நியூஸே புரிஞ்சிடும். இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ன்றப்போ ஒரு டிஃபரன்ஷியேட்டட் பேங்க், குட்டி ஸ்மால் கைண்ட் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனாக கொண்டு வந்தாங்க. அதாவது இவங்க நிறைய டெபாசிட்டுமே ஒரு அளவுக்கு மேலே வாங்க முடியாது, ஒரு அளவுக்கு மேலே லோனுமே கொடுக்க முடியாது. இது எல்லாத்துலேயுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்ன்றப்போ. அதே மாதிரி நிறைய லைக் இன்சூரன்ஸ் சர்வீஸ்லையும் சரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். யூனிவர்சல் பேங்க்ன்றப்போ என்னன்னா நீங்கள் நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். லைக் வந்து ரீட்டைல் பேங்கிங் பண்ணலாம். ரீட்டைல் பேங்கிங்னா என்ன? நம்ம டெபாசிட் வாங்குறது, லோன் கொடுக்குறது, அந்த ரீட்டைல் பேங்கிங் சர்வீஸ் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து கார்பரேட் பேங்கிங் சொல்லுவாங்க. கார்பரேட் பேங்கிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ HCL எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க ஒரு பிரான்ச்சில், அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கார்பரேட்ஸ் பண்ணுறீங்கல்ல, அது கார்பரேட் பேங்கிங். அடுத்து இந்த மாதிரி ஹோல்சேல் பேங்கிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ் இப்போ பண்ணுறதுக்கான அப்ரூவல் தான் யூனிவர்சல் பேங்கிங். சிம்பிளா புரிஞ்சுதா? இதுக்கான அப்ரூவல் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க. இதுக்கான அப்ரூவல் வந்து இப்போ இன் பிரின்சிபல் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா எந்தெந்த கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்ட்டு ஏப்ரல் 2024 கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்கலாம், எப்போ வந்து இந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க? 2024 ஏப்ரல் வேணா 2024 மைண்டில் வச்சுங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்டு பேங்க் வந்து ஷெட்யூல்டு பேங்க், இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ன்றது ஷெட்யூல்டு பேங்க் தானே. ஆர்பி ஆக்ட் 1934 செகண்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி தான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வராங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஷெட்யூல்டு பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா மினிமம் 5 இயர்ஸ் வந்து அவங்க நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கணும், நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கணும், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், லோன்ஸ் கொடுத்துருக்கணும், ரெக்கவர் ஆகிருக்கணும், ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகிட்டு இருக்கணும். இதுதான் அந்த 5 இயர்ஸ், மினிமம் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும். அடுத்து அவங்க நெட்ஒர்க் கரெக்டாக 1000 crores இருக்கணும். அப்போ தான் அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அடுத்து கிராஸ் நான் ஃபார்மிங் அசட்னா என்ன மக்களே? நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு. என்பிஎன்றது என்னன்னா, எந்த ஒரு லோனுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் மோர் தென் 90 டேஸ்க்கு வரலையோ அதுதான் என்பிஎன்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்ன கிராஸ்னா மொத்தம் ஒரு ஃபினான்ஷியல் எல்லாம் மொத்தம் என்பி எவ்வளோ ஆயிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா 3% அல்ல அதுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஸ்டேட்டஸ் இருக்கணும். இதுனா நெட்டு நான் ஃபார்மிங் அசட்னா, இப்போது ஒரு என்பிஏன்னு வரப்போ ஒரு லோன் கொடுக்குறீங்க, ஒரு 1 lakh லோன் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஒரு 1 lakh லோன் கொடுக்குறீங்க, அதில் மேபி உங்களுக்கு ஒரு 20,000 வராதுன்னு தெரியும். ஏன்னா அந்த லோனுக்கு அசோசியேட்டட் ரிஸ்க், அந்த 20,000 தனியாக எடுத்து உங்கள் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைப்பீங்க. அது பேர் தான் ப்ரொவிஷன். ஓகேவா? அந்த ப்ரொவிஷன் எடுத்து வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோன்ஸ் கொடுத்துட்டு இந்த லோன்ஸில் வராதுன்னு தெரிஞ்சு ஒரு ப்ரொவிஷன் தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க. அதை கழிச்சிட்டிங்கன்னா மித்தம் எவ்வளோ இருக்கும்? 80,000 தான் உங்களுக்கு என்பிஏவாக இருக்கும், அந்த லோன் ரெக்கவர் ஆகலன்ற சென்ஸில். ஏன்னா ஆல்ரெடி ப்ரொவிஷன் 20,000 எடுத்து வச்சுருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷனை கழிச்சிட்டா வருது இல்லை, அதுதான் நெட்டு நான் ஃபார்மிங் அசட். புரியுதா? கிராஸ்னா மொத்தம் அந்த ஃபினான்ஷியரில் நீங்கள் லோன் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் ரெக்கவர் ஆகி வரல. நெட்டுன்றப்போ ஒவ்வொரு லோனுக்கும் தனியாக நீங்கள் வந்து ப்ரொவிஷன் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த ப்ரொவிஷனை அந்த லோன் அமௌண்ட்லேருந்து குறைச்சிட்டிங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வர்றது தான் நெட்டு நான் ஃபார்மிங் அசட். அது வந்து 1% இல்லை அது கம்மியாக இருக்கணும் லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர். ஓகேவா? புரியுதா? அப்புறம் வந்து அவங்களோட பேங்கிங்ஸை அவுட்ரீச் வந்து கொஞ்சம் நிறைய இடம் ரீச் ஆகிருக்கணும், சர்வீஸ் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணியிருக்கணும், அந்த ஃபெமிலியாரிட்டி இருக்கணும். அடுத்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணிக்கணும், நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் கொடுத்துருக்கணும், பெட்டர் சர்வீஸ் கொடுத்துருக்கணும், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் ஃபெயிலியர் கம்மியாக வந்திருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் கொடுப்பாங்க. சரியா?
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2024 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா என்ன கைட்லைன்ஸ், அந்த அந்த 2024 முக்கியம். அதே மாதிரி மினிமம் 1000 crore இருக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த டேட்டா முக்கியம். மினிமம் 1000 crore அப்படின்றது முக்கியம். சரியா? அடுத்து வேற என்ன அப்படின்னா, இந்த கிராஸ் நான் ஃபார்மிங் அசெட் வந்து லெஸ் தென் 3%, நெட் நான் ஃபார்மிங் அசெட் வந்து லெஸ் தென் 1%. அது முக்கியம் லாஸ்ட் 2 yearsல. சரியா? இதான் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். சரி, அடுத்த விஷயம் என்னன்னா, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கிளைம் செட்டில்மெண்ட். இது வந்து டிராஃப்ட் சர்க்குலர். இது மக்கள் இது ஃபைனல் கிடையாது, இது டிராஃப்ட் தான். இது திருப்பி நம்ம இன்னொரு டைம் பார்ப்போம். அது என்ன டிராஃப்ட் சர்க்குலர்னா, பப்ளிக் கிட்ட விட்டுட்டு அவங்களோட ஒப்பீனியன் கேட்குறது. அப்புறமா அதில் எது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபைனல் கைட்லைன்ஸ் வந்து ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, எதுக்காக இந்த கைட்லைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போது நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் மக்களே. எக்ஸாமில் வந்து ஒரு 80,000 இருக்குது. ஓகேவா? நான் தான் வச்சுருக்கேன். நான் இல்லை, டெத் ஆகிட்டேன்னு வச்சுக்கலாம். அப்போது அதில் இருக்கிற மணிலாம் யாருக்கு போகணும்? இப்போது என்னோட லீகல் ஐயர் இருக்கும், இல்லை நான் வந்து அதில் யாராவது மென்ஷன் பண்ணியிருப்பான், மேபி என் அம்மா அப்பா இவங்கெல்லாம் நான் நாமினியாக கொடுத்துருந்தா அவங்களுக்கு போகணும். அப்படி நாமினேட்டே பண்ணலன்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். யாராவது வந்து அதை வந்து கேட்பாங்க, லைக் என்னோட ஃபேமிலி சைட்லேருந்து கேட்குறப்போ இவங்க பேங்க் வந்து டாக்குமெண்ட் கேட்பாங்கல்ல. அது ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் ரெகுலேட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஜென்ரிக் ரெகுலேஷன் வேணும்ல, அதுக்கு தான் இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸ். புரியுதா? அதாவது இறந்து போன ஒரு கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை யாருக்கு போய் சேரணுன்றது ஒரு ஜென்ரிக் ரெகுலேஷன், ஹார்மனைஸ்டு ரெகுலேஷன், எல்லாருக்கும் ஒரு காமன் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கு இதை பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு தியரி பார்ட் தான். இதில் எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன கேட்பாங்கன்னு கேட்கறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபைனல் டிராஃப்ட் வரப்போ தான் அதில் இருக்க டேட்டா எதாவது கேட்பாங்க. ஸோ இது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க, இது டிராஃப்ட் விட்டுருக்காங்க, இது வந்து நமக்கு ரிப்போர்ட் வரப்போகுது. எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெபாசிட் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை வந்து ப்ராப்பரான ஆளுக்கு போய் சேரணும்ல. அப்புறம் லைக் இந்த மாதிரி இருக்கிற மணி, சப்போஸ் நான் 10 yearsக்கு அதை நான் போய் கேட்கவே, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மணி யாருமே கேட்கலன்னா டெஃப் ஃபண்டுக்கு போயிடும். டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டு, நம்மளோட கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி மாதிரி அங்கே போயிடும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு அதை ஏதாவது யூஸ் பண்ணால் அது அவங்களுக்கு நல்லது தானே. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. என்ன ஸ்டாண்டர்டைஸ்டு டாக்குமெண்டேஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற லைக் டிசீஸ்டு கஸ்டமர்ஸ் ஆன அக்கௌண்ட்டுக்கு. டிராஃப்ட் சர்க்குலர் இப்போதைக்கு விட்டுருக்காங்க, பப்ளிக் கன்சல்டேஷன். நான் சொன்ன மாதிரி பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்க. இதனால் என்ன நடக்கும்னா, ஃபாஸ்டர் கிளைம் செட்டில்மெண்ட். இப்போ நான் இறந்துட்டுன்றப்போ உடனே அடுத்தடுத்த ஸ்டெப் உடனே பண்ணிடுவாங்க. ஒன்று என்னோட லீகல் ஐயருக்கு ஏதாவது மெயில் போடுறதோ, அவங்க கான்டாக்ட் பண்ண முடியுதோ அப்படின்றது. அந்த மாதிரி உடனே அந்த மணி போய் ப்ராப்பராக போய் சேர்ந்தணுன்றது நடக்கும். நாமினிக்கும் நான் யாராவது நாமினேட் பண்ணியிருந்தாலும் சரி, நாமினேட் பண்ணனா லீகல் ஐயர் யார், அவங்க டாக்குமெண்டேஷன்லாம் வாங்கி. இது ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து எஸ்பிஐ இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க, நீங்கள் அவங்க கூட அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரிசு சர்டிஃபிகேட், வாரிசு உரிமைன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் அதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ரூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்ரிக் ரெகுலேஷன் இல்லை, அதுக்காக தான். இதனால நிறைய டிஸ்பியூட் வரும்ல, ஒரு பேங்க் அந்த பேங்க்ல கொடுத்தாங்க நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு மாதிரி வரும்ல. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கஸ்டமர் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறாங்க. சரியா? இது ஒரு தேரி பாட்டு தான், இது ஒரி பண்ணிக்காதீங்க. எக்ஸாம்ஸில் இது கேட்க வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு சொல்கிறேன். ஃபைனல் கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். சரி, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் நான் போடணும்னு நினச்சேன். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் செட்டில்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் பார்க்குற ஓஸ்ட் அக்கௌண்ட் என்னென்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்ட் அக்கௌண்ட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுல அதுக்காக பண்ணுறது தான். சரி, முதல்ல ஓஸ்ட் அக்கௌண்ட் என்ன மக்களே? ஓஸ்ட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன். யூஎஸில் இருக்கிற எந்த பேங்க்கு சொல்லலாம், பார்க்லைஸ் பேங்க் தெரியும்ல, கொஞ்சம் ஃபேமஸான பேங்க், யூஎஸில் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து இந்தியாவில் சென்னையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கா, அவங்க இந்த யூஎஸில் இருக்கிற பேங்க் வந்து இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னையில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது ட்ரேட் பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஓஸ்ட் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த பேங்க் வந்து இங்கே அவங்க பேரில் பார்க்லேஸ்ன்ற பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன ருப்பி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, இந்தியன் ருப்பி. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே தானே இந்த அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்தியன் ருப்பி மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை அவங்க ட்ரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஓஸ்ட் அக்கௌண்ட். ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேங்க்கு நம்ம டொமஸ்டிக்காக இருக்கிற ஒரு பேங்க்ல வந்து அந்த ஃபாரின் நேம்லேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கல் கரன்சியில் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிற இப்போ மேபி சென்னையில் பார்க்லேஸோட பிரான்ச் இருக்கும்ல,
அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபண்டிங் தேவைப்படுது, அவங்க ஏதாவது புதுசாக ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு சேலரி கொடுக்கணுன்றப்போ இந்த பார்க்லேஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டெம்பரரி பர்பஸ்க்கு. அதேமாதிரி இந்த பார்க்லேஸ் பேங்க் வந்து இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு பில்டிங் வாங்குறாங்க, இங்கே ஏதாவது ட்ரேட் பண்ணுறாங்க, இங்கே ஏதாவது பண்ணுறப்போ இந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க டெபாசிட்டும் பண்ணலாம், இதில் யூஸும் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு சிமிலராக இருக்கும், ஈஸியாக இருக்கும். லைக் யூஎஸ்லேருந்து இங்கே வரணுன்றதுக்கு இங்கே இருக்கிற அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியன் ருப்பியில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. புரியுதா? நிறைய கிரிக்கெட்டனோ சிம்பிளாக சொல்கிறேன். லைக் வந்து இந்தியாவில் சென்னையில் ஸ்டேட் பேங்க் இருக்குது. இந்த ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்க்லேஸ் அவங்களோட அவங்களோட நேமில் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியன் ருப்பி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி யூஎஸில் இருக்கிற பார்க்லேஸ் பேங்க். ஓகே, இதுதான் வந்து ஓஸ்டோ அக்கௌண்ட். அது என்ன ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட் அப்படின்னா, மக்களை இது எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த விஷயத்துக்கு அது ஓஸ்டோ அக்கௌண்ட் புரிஞ்சுதா? ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேங்க்கு இந்தியாவில் வந்து அவங்க அந்த பேங்க்கோட பேரில் இந்தியாவில் ஒரு இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்தியன் கரன்சி மெயின்டைன் பண்ணி அதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. அதே எக்ஸாம்பிளே எடுத்துங்க. யூஎஸில் இருக்கிற பார்க்லேஸ் அவங்க சென்னையில் எஸ்பிஐயில் வந்து ஒரு பார்க்லேஸ் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியன் ருப்பி மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மணி வந்து எதுக்குன்னா ட்ரேட் பண்ணுறதுக்காக. இப்போ யூஎஸ்காரன் வந்து நம்மக்கிட்ட இருந்து அவன் இங்கேருந்து நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குவானா, இங்கேருந்து பொருளை ஏற்றுமதியும் பண்ணுவான், இறக்குமதியும் பண்ணுவான். ஐ மீன் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவான், இம்போர்ட்டும் பண்ணுவான். எக்ஸ்போர்ட்ன்றது நமக்களே ஏற்றுமதி, இம்போர்ட்ன்றது இறக்குமதி. சரியா? ஸோ அவன் வந்து ஏற்றுமதி பண்ணுறப்போ அவன் காசு கொடுக்கணும். கரெக்டாக? எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு என்ன சொல்லலாம், சரி பாஸ்மதி மூட்டை ரைஸ் வாங்குறான் 10,000 ரூபா அந்த மூட்டையோட. அந்த 10,000 ரூபா வந்து எங்கே போடுவான்னா, இப்போ இந்த ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட் இருக்குல்ல, இதில் போடுவான். இந்த ஓஸ்டோ அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை போடுவான். அது என்ன ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோனா பர்டிகுலர்லி ஃபார் ட்ரேட் பர்பஸ். அந்த பர்டிகுலர்லி ஃபார் ட்ரேட் பர்பஸ் அப்படின்ற வேர்டு போட்டிங்கன்னா சூப்பர். நீங்கள் இன்டர்வியூ கூட இப்படி ஆன்சர் பண்ணலாம். அந்த 10,000 இதில் பே பண்ணிடுவான். புரியுதா? சரி, நம்ம அவங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குவோம்ல, நம்ம அவங்ககிட்ட இருந்து ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறோம் 1 lakhக்கு. ஓகேவா? அந்தமே இதில் போட்டுருவோம். இதுலேருந்து அவன் எடுத்துப்பான். புரியுதா? இதுலேருந்து அவன் எடுத்துப்பான். இதுதான் இதுமாதிரி ட்ரேட் பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறது தான் ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட். அதாவது ஃபாரின்ல இருக்கிற ஒரு என்டிட்டி இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் பேங்க்ல அவனோட பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த வழியாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான மணி டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிப்பான். சரி, அந்த மாதிரி அக்கௌண்ட்டை எக்ஸஸாக மணி இருந்தால் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இம்போர்ட் பண்ணது வந்து அந்த யூஎஸ்காரன், இப்போ இந்த பார்க்லேஸ் வச்சுங்க, அவன் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அவன் கொடுத்த காசு வந்து 80,000. ஓகேவா? நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கினதுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்கினது வந்து 60,000. புரியுதா? ஆனால் அவனோட 20,000 இன்னும் பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி இந்தியாவுக்குள்ளேயே அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்தியாவுக்குள்ளே டொமஸ்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் இந்த ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட்டில் நடக்கும். சரியா? இந்த ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷனல் ட்ரேட் செட்டில்மெண்ட் இனிமேல் இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்பி. புரியுதா? இதனால என்ன நடக்கும்? நீங்கள் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை கேட்பாங்கன்னு தெரியல, இன்டர்வியூவில் கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்பி இன்டர்வியூ ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. சரியா? அதனால இதை வந்து இன்டர்வியூ பர்பஸாக பாருங்க. எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு நம்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தானே கேட்பாங்க, லைக் அந்த மாதிரி. சரியா? இதனால என்ன நடக்கும்? ஸ்பெஷல் ருப்பி ஓஸ்டோ அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து நிறைய நடக்கும், இந்தியாவில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரியுமே இப்போ இந்தியன் ருப்பிலுமே அவங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. இந்தியன் ருப்பிலேயே ட்ரேட் நடக்குன்றதால யூஎஸ் கரன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. அந்த டாலர்லேருந்து இந்தியன் ருப்பி மாத்திரப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, அந்த இப்போ ஒரு டாலர் வந்து 87 ருப்பீஸ் அப்படின்னா 87 கொடுத்தா தான் ஒரு டாலருக்கு சமம். ஆனால் நம்ம இந்தியன் ருப்பிலே ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் இல்லை. இப்போ நாளைக்கே ஒரு டாலர் வந்து 90 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் நம்மளுக்கு கிடையாது யூஎஸ் டாலர்ஸில் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்தியன் கரன்சியில் பண்ணுறப்போ அந்த ஃப்ளக்சுவேஷன் நம்மளுக்கு ரிஸ்க் நம்மளுக்கு கிடையாது. ஸோ புரியுதா? அடுத்து யூஎஸ் டாலர்ஸ் ரிலையன்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ரெடியூஸ் ஆகும். அதர் ஃபாரின் கரன்சி ரிலையன்ஸ் பண்ணியிருக்கோம், நம்பி இருக்கும்ல, அதில் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது இதனால வந்து குறையும். ஓகேவா? சப்போஸ் இந்தியாஸ் கோல் ஆஃப் ருப்பி இன்டர்நேஷனல் ட்ரேடில் நம்ம ருப்பியை வச்சு பண்ணணுன்றது இது ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும்.
கண்டிப்பாக அது இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா படிச்சு ஓகேவா. ஏதாவது புரியலன்னா இதை மட்டும் எனக்கு தனியாக போடுங்க, ஒரு மாதிரி டக்குன்னு சொல்லிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை மக்களே. ஃபாரின்ல இருக்கிற ஒரு பேங்க்கு இந்தியாவில் வந்து டொமஸ்டிக்காக இருக்கிற இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறேன், அதில் அவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் என்ன கரன்சி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியன் ரூபி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் இந்த அக்கௌண்ட் வழியாக பண்ணிப்பாங்க. அதுவும் இந்தியன் ருப்பிலே பண்ணுவாங்க, இந்தியன் ருப்பிலே டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட கரன்சி ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்க் இதனால குறையும். நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பூம் ஆகும். நிறைய ஸ்பெஷல் ருபி ஹோஸ்ட் அக்கௌண்ட் இந்தியாவில் ஓப்பன் ஆகும். புரியுதா? எல்லா விதத்துக்கும் இது வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நன்றி மக்களே. இதில் ஏதாவது பர்டிகுலராக புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.